பண்ணி கண்ணன்கிற ஒரு ஒளி விளக்கை ஏற்றி விட்டுருக்கா. இந்த கண்ணன் இத்தனை தூரம் பிரகாசப்படுத்தணும்னா சுத்தி அவன் கூட பிறந்த 6 பேர் பிராணனை விட வேண்டியிருந்தது. அதனால ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு வருகிறார்னா அதுக்கு எத்தனையோ பேர் தியாகம் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். ஆனா நாமோ அந்த வசந்தவாளை பத்தி நன்னா தெரிஞ்சுடுவோம். ஆனா அதுக்காக பின்னாடி எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்கா நமக்கு தெரியாது. சொல்லியும் இன்னைக்கு சுதந்திரத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். காத்து நன்னா சுதந்திரமா இருக்கு, நிலம் சுதந்திரமா இருக்கு, நமக்கு சமுத்திரம்லாம் சுதந்திரமா இருக்கு நாம பேசிட்டு இருப்போம். ஆனா இதை சுதந்திரம் ஆக்கிறதுக்கு அவரவர்கள் பட்ட பாடு என்னன்னு இந்த மேல வச்சிருக்காளோ இல்லையோ பார்த்தீர்கள்னா தெரியும் எத்தனை பாடு ஆறாற்பட்டிருக்காங்கிறது. அதனாலே அவர்கள் பட்ட பாட்டை நாம் அனுபவிக்கிறோம். அவர்களை பத்தி இன்னைக்கு பாடமே காணும். பள்ளிக்கூடத்திலாம் போய் யார் சுதந்திர போராட்ட வீரர்கள்னா நாங்கள் தான் சுதந்திரம் அடைஞ்சுட்டோமே, இனிமேல் அவளை பற்றி எங்களுக்கு என்னன்னு பிள்ளை திரும்பி கேட்குறது. இன்னைக்கு இத்தனை தூரம் நம்முடைய நாட்டு பற்றோட நாம் இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாடத்திட்டத்தில் இருக்கோ இல்லையோ அவர்களை பற்றி நாம் பேசுறதுல லாபம் இல்லை. யாரோ அரசாங்கத்தில் வரலாம், யாரோ பாடத்திட்டம் வைக்கலாம். ஒரு தாய் தந்தையர்களுடைய கடமை நம்ம மாதృபாஷையை பற்றியும் நம்ம பூமிக்கு யார் என்ன பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கணக்கு படிக்கத்தான் போகிறோம், அறிவியல் படிக்கத்தான் போகிறோம், பணம் சம்பாதிக்கத்தான் போகிறோம். இது ஒரு நாள் விட்டுப்பட போகிறது இல்லை. அதுக்குன்னு இதை தெரிஞ்சுக்காத போய் நாம் இருந்துடலாமா? இன்னைக்கு ஒரு மூச்சை சுதந்திரமாக சுவாசிக்கிறோம்னா அதுக்கு ஆரோ காரணம். எத்தனை பேர் தியாகம் பண்ணவே நாம் இன்னைக்கு இருக்கோம். அதனாலே பல பேர் தியாகத்தினால தான் கண்ணனே தான் முன்னுக்கு பிரகாசமாக எரிந்தான். கூட இருக்கிற 6 பேர் முடிந்தார்கள். இப்போ 7வது குழந்தை பெருமானுடைய முன் குழந்தை, அது ஆதிசேஷனுடைய அம்சமாகவே தேவகியினுடைய கர்ப்பத்திலே வந்திருந்தது. அப்ப பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் தயாரார் கீழே இறங்கி வர்றதுக்காக தன்னுடைய யோக மாயாங்கிற சக்தி, அந்த சக்தியே ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த மாயா சக்தியை கூப்பிடுகிறான். பெருமான் கீழ்லோகத்துக்கு போ, உனக்கு 2 ஆணைகள் பிறப்பிக்கிறேன், போய் செய்து விட்டு வா. என்னான்னு கேட்டால் யோகமாயா. முதல் ஆணை, என்னுடைய தாயாரான தேவகியின் கர்ப்பத்தில் 7வது குழந்தை இருக்கிறது. அது நம் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கிறது. நீ கீழே போய் அந்த கர்ப்பத்தை வெளியில பிடிச்சி இழுத்துண்டு யமுன நதிக்கரையை தாண்டி அந்த பக்கத்துல கோகுலத்துக்கு போ. அங்கே வசுதேவருடைய மற்றொரு பத்னியான ரோகிணி தேவி என்பாள். வசுதேவருக்கு இன்னொரு பத்னி ரோகிணி தேவி, வசுதேவருக்கு இன்னொரு பத்னி பௌரவின்னு பேர். அந்த பௌரவிக்கு பெண்ணு பிறந்தா சுபத்ரா. அதனால கண்ணனுக்கு இன்னொரு தாயினுடைய பெண்ணு சுபத்ரை, கண்ணனுடைய தங்க சுபத்ரை. சுபத்ரையத்தான் அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உத்தரை பிறந்து, உத்தரைக்கு அதாவது அபிமன்யு பிறந்து, அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் ஆகி பரீட்சித்து இப்போ பிறந்திருக்கான். சுகாச்சாரியர் சொன்னார், இந்த கதையெல்லாம் கீழே சொல்லிட்டு வரைச்சு அத்தையும் சொல்லிவிட்டார். உன் தாத்தா பாட்டியை பற்றியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உங்கள் அப்பா அம்மாவை பற்றியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. எல்லாம் கிருஷ்ணானுகிரகத்தால் நடந்தது. என்ன கண்ணனுடைய சகோதரி தான் சுபத்ரா. அது பௌரவிங்கிற ஒரு மனைவிக்கு பிறந்தது. வசுதேவருக்கும் பௌரவிக்கும், வசுதேவுக்கும் ரோகிணிக்கும் இப்போ நாம் கதை பேசிட்டு இருக்கோம். ரோகிணி தேவி கோகுலத்தில் இருக்கிறாள். இங்கேருந்து இந்த கர்ப்பத்தை இழுத்துன்னு போய் ரோகிணி தேவியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே வச்சுடு. அப்போ இங்கே கணக்கு சொல்லணுமே, 6 குழந்தைகளுக்கு கணக்கு சொல்லி எடுத்து 7வது குழந்தை எங்கேன்னு கம்சன் கேட்க மாட்டானோ? அப்ப பெருமான் தெரிவித்தான், கர்ப்பஸ்ரவமா எடுத்துன்னு சொல்லிடுவோம். அந்த நாள்லேயே கர்ப்பச்சிதைவு ஏற்படுறதுங்கிறது ரொம்ப புதுசு இல்லை, அது அடிக்கடி நடக்கக்கூடியதான். அதனால 8 குழந்தைக்கு நடுவில் ஒரு குழந்தை சதைஞ்சு போகாதா? 7வது குழந்தை கர்ப்பச்சிதைவா எடுத்துன்னு சொல்லிடுவோம் என்று கண்ணன் ஆணையிட, இது முதல் பணி. யோகமாயதான் இங்கேருந்து கொண்டு போய் அந்த உதரத்துக்குள்ள வைக்க வேண்டும். கர்ப்ப சங்கர்ஷனாத்து சங்கர்ஷனா, பிடித்து இழுத்தாள் இல்லையோ. கர்ஷணம்னா இழுத்தல், சங்கர்ஷணம்னா நன்றாக இழுத்தல். ஒரு கர்ப்பத்திலேருந்து நன்னா இழுத்து இன்னொரு கர்ப்பத்துக்கு எடுத்துன்னு போனபடியால தான் பலராமனுக்கு சங்கர்ஷணங்கிற பேர் ஏற்பட்டது. பலத்துல சிறந்திருந்ததுனானே பலராமன்கிற பேர் ஏற்பட்டது. இதெல்லாம் 7வது குழந்தைய பத்தின கதை. இப்ப 2வது ஆணை கண்ணன் கொடுத்தான். நீயே போய் அந்த புறத்திலே நந்தகோபாலனுக்கு மனைவியா இருக்கிற யசோதையனுடைய வயிற்றுக்குள்ளே பெண் குழந்தையாக பிறந்துடு. நான் போய் 8வது கர்ப்பமா தேவகியனுடைய வயிற்றுல பிறந்து விடுறேன். என்னை மாத்துவர் வசுதேவர் அக்கறைக்கு. அந்த சமயத்துல நீ அங்க பிறந்திருப்பியா? யசோதனுடைய பெண் குழந்தையை கொண்டு தேவகிட்ட விட்டுடுவர். தேவகியனுடைய பிள்ளை குழந்தையான கண்ணனை கொண்டு போய் யசோதையன் இடத்துல விட்டுடுவர். குழந்தை மாறித்துன்னு 6க்கும் தெரிய போறதில்லே. எப்படி தெரியாதுன்னு யோகமாய கேட்டா. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு விட்டான் கண்ணன்.
ஒருத்தருக்கும் தெரியாத அடிக்கிறதுக்கு குழந்தையை தன் கர்ப்பத்திலே வச்சிருந்தவள் இவ என்ன பாக்கியம் பண்ணியிருப்பள் என்று ஜகத்தே கொண்டாடித்து. பிரம்மா கொண்டாடுறார், இந்திரன் கொண்டாடுறார். அவ்வளவு தூரம் அழகியவளாக தேவகி தோற்றமளிக்க ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் பார்ப்போம். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்யோனின் நிகிதஞ்ச சத்தே சத்யஸ்ஸ சத்யம் ரித சத்யநேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக என்று எல்லாரும் சேர்த்து தேவகியின் இடத்திலே கொண்டாடினார். தேவகினா கர்ப்பத்தில் இருக்கிற பெருமானை கொண்டாடினார்கள். சத்யவிரதம் சத்திய சங்கல்பன் எம்பெருமான் எடுத்த எல்லா செயலையும் நிறைவேற்றுகிறான் அல்லவா, சத்யவிரதம். சத்யபரம் சத்தியமான ஜகத்தை காட்டிலும் மிக உயர்ந்தவன் எம்பெருமான், சத்தியத்தமான ஜகத்தை விட மேம்பட்டவன். திரிசத்தியம் 3 சத்தியம் எம்பெருமானுக்கு அடங்கியவை. பிரகிருதி புருஷன் காலம். பிரகிருதிங்கிற ஜகத்து முழுக்க, புருஷன்கிற ஜீவாத்மா, 3வது தத்துவம் கால தத்துவம். பிரகிருதி புருஷ கால தத்துவங்கள் 3க்கும் நியந்தா தலைவனாக இருப்பவன். சத்தியஸ்ய யோனிம், யோனினா காரணம்னு அர்த்தம். ஜகத்துக்கு அத்தனையும் தான் காரணமாக இருக்கிறான் பரபிரம்மம். நேற்றுக்கே நிறையா பார்த்தோம் அவர் எப்படி காரணமாக இருக்காருன்னுட்டு. காரணத்துவம் 3 வகைப்படும். ஒன்றுத்துக்கு உபாதான காரணம்னு பேர், ஒன்று நிமித்த காரணம்னு பேர், ஒன்று சககாரி காரணம்னு பேர். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்கிறேன். நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், இனிமேல் வேதாந்தம் பேச மாட்டேன்னுட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிவிடுறேன் விஷயத்தை. ஏன்னா உயர்ந்த ஸ்லோகம் வரச்சே அந்த அர்த்தத்தை சொல்லணும் இல்லையோ. கிருஷ்ணானுபவம் இருக்கவே இருக்கு, கண்டிப்பாக நாம் அனுபவிக்க வேண்டியதுதான். திரிவித காரணத்துவங்கிறது பிரம்மத்துக்கு உண்டு. ஒரு மண்பானையை பண்ண போனால் மண்ணுங்கிறது அதுக்கு உபாதான காரணம். மண்பானையை பண்ற கொயவன் நிமித்த காரணம். மண்பானையை பண்றதுக்கு உபயோகப்படுகிற தண்டமும் சக்கரமும் அதற்குண்டானது. அடுத்து சககாரி காரணம். ஆக மண்ணு பானைக்கு மண்ணு உபாதான காரணம். உபாதான காரணம் நாள் எது எதுவாக மாறுகிறதோ அது அதற்கு உபாதான காரணம். சம்ஸ்கிருதத்தில் இப்படித்தான் எல்லாத்தையுமே விளக்குவா. எது எதுவாக மாறுகிறதோ அதற்கு உபாதான காரணம்னா மண்ணு குடம் மாறு சொல்லியோ, அப்ப மண்ணு குடத்துக்கு மண்ணுங்கிறது உபாதான காரணம். மாறுதலை அடைவது எதுவோ அது உபாதான காரணம். அடுத்து யார் ஒருத்தர் இத்தை கொண்டு இதை நான் பண்ணுவேன்னு சங்கல்பித்து கொள்ளுகிறாரோ அவர் நிமித்த காரணம். கொயவன் தானே சங்கல்பிக்கணும். மண்ணை கொண்டு மண்பானைய பண்ண போகிறேன், அவர் நிமித்த காரணம். இதை பண்றதுக்கு எது உதவி பண்ணுமோ அது சககாரி காரணம். ஒரு வட்டமான சக்கரத்திலே நடுவில் அந்த மண்ணை கொயவர் வைப்பர். ஒரு கழியை வச்சுன்னு அந்த சக்கரத்தை சுற்றி விடுவர். கை அப்படி நடுவில் வச்சார்னா மண்பானை உருவாயிடுறது இல்லையோ. அதுக்கு உபயோகப்படுகிற தண்டமும் சக்கரமும் சககாரி காரணம். ஆக உபாதான காரண, நிமித்த காரண, சககாரி காரணங்கள் 3 காரணம் எந்த வஸ்துவுக்குமே உண்டு. இப்போ ஜகத்து இவ்வளவு பெருசு படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ, இதுக்கு 3 காரணம். 3மே பிரம்மம். அவர் தான் உபாதான காரணம், அவர் தான் நிமித்த காரணம், அவர் தான் சககாரி காரணம். ஜகத்தை படைக்க போகிறேன்னு அவர் தானே சங்கல்பிச்சுக்கிறார், அதனால நிமித்த காரணம். திக உபச்சயேன்னு தாத்து, வளர்ந்துண்டு வந்தா தேகம்னு பேரு. சீரியதேதி ஷரீரா, குறைஞ்சின்று இழைச்சின்னு வந்ததுன்னா சரீரம்னு பேர். ஒருத்தரை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தா அவரா கொஞ்சம் வீட்டு வாசல் இடிச்சு கட்டினா தேவையில்ல போல் இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையோ. அவ்வளவு பருத்து போயிருந்தாருன்னா, என்ன சுவாமி அன்னைக்கு பார்த்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரி யாத்திரம் போது பார்த்தது, இப்போ துவாரகைக்கு வர்றதுக்குள்ள இப்படி பெருத்து போயிட்டீரேன்னு கேட்டேன். அவர் உடனே பதில் சொல்லணும், தேகம் தானே பெருத்தது, தேகம்தான் பெருக்கும், அங்கே போய் சரீரம் தானேன்னு ஒரு சொல்லக்கூடாது. அப்போ சம்ஸ்கிருத வாசனை இல்லைன்னு அர்த்தம். தேகந்தானே பெருத்ததுன்னு சொல்லணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு ரொம்ப இழைச்சிருந்தார், துரும்பா போயிருந்தார். என்ன சுவாமி ரொம்ப இழைச்சி போயிட்டீரேன்னு, சரீரம் தானே அப்படின்னு பதில் சொல்ல வேண்டும். அதனால இந்த பாஷப்படி பார்த்தாலே எந்தெந்த சப்தத்தை பிரயோகமோ அந்தந்த அர்த்தத்துக்கு தகுந்தா போலே. இந்த உடல்ங்கிறது நித்தியம் மாறுதலுக்கு உட்பட்டது, ஆனா ஆத்மா மாறாது. உடலை எடுத்துட்டு இருக்கிற சமயத்துக்கு சுவாவம் மட்டும் மாறும். ஒரு வித்தியாசம் நன்னா அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அச்சித்தாகிற உடம்பு ஸ்வரூபத்திலேயே விகாரம் அடையும், ஆத்மா ஸ்வபாவத்தாலே விகாரம் அடையவன். பரமாத்மா ஸ்வரூபமும் விகாரம் அடையாது, ஸ்வபாவமும் விகாரம் அடையாது. ஏன்னா ஆத்மா எடுத்துட்ட சரீரத்துக்கு தகுந்தாப்பலையானு நடந்துக்கணும் இல்லையோ, அந்த தேவை கூட பகவானுக்கு இல்லை. சரீரம்ங்கிறது எப்பொழுதுமே மாறுதலுக்கு உட்பட்டது. ஆத்மா எடுத்துட்ட சரீரத்துக்கு தகுந்தாப்பல கோபத்தாபப்படும், ஆனா பெருமானுக்கோ என்றைக்குமே மாறுதல் கிடையாது. அதைத்தான் இங்கே பத்யஸ்ஸ சத்யம் ரித சத்யநேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக, அந்த எம்பெருமானே உன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறோம், நீ வந்து ரட்சித்து கொடுக்க வேண்டும். ஏகாயனோசௌ த்விபலஸ்திரிமூல சதூரசா பஞ்சவிதஷடாத்மா சப்தத்வ அஷ்டவிடபோ நவாக்ஷா தசச்சதி திகக ஆதிவிருக்ஷா. ஒரு பெரிய மரத்தை பத்தி இங்கே தேவர்கள்லாம் வர்ணிக்கிறா. இந்த பிரபஞ்சம்ங்கிறதே மூல மரம், பழங்காலத்து மரம். அந்த மரத்துல என்னென்ன இருக்கான், த்விபல 2 பழங்கள் பழுத்திருக்கு, திருமூல 3 வேர்கள் இருக்கு, சதுரச 4 ரசங்கள் உண்டு,
பஞ்சவித 5 விழுதுகள் உண்டு, ஷடாத்மா 6 ஸ்வபாங்கள் உண்டு, சப்தத்வக்கு அதுக்கு 7 பட்டகள், மரத்துல பட்டை உரிக்கிறாளே 7 பட்டகள் உண்டு, அஷ்டவிடபக 8, நவாக்ஷா நவ அக்ஷகாங்கிறது 9 துவாரங்கள், இந்த மரத்திலே 9 துவாரங்கள் உண்டு, தசச்சதி 10 இலைகள் அதற்குண்டு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மரம், அதுல 2 பறவை உட்காண்டிருக்கு, பழத்தை சாப்பிட்டு இருக்குன்னார். தேவலைய மரம் நன்னா இருக்கும் போல் இருக்கே, பழமும் நன்னா இருக்கு, நமக்கு அந்த மரத்தோட பழம் கிடைக்காதான்னு தோணும். துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே அனஷ்டன்யா அபிச்சாகசீத்தின்னு அழகான ஒரு உபனிஷத் வாக்கியம். ஒரு மரம் இருந்து தான், அதில் 2 பறவை உட்கார்ந்தது, மரத்தில் பழம் பழுத்துது. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு, மோசமாக போயிட்டே இருக்கு. ஒரு பறவை பழம் பக்கமே போல பளபளான்னு இருக்குன்னு சாஸ்திரம். இது என்ன தேவலையே, சாப்பிடாத இருக்கிறவா நன்னா இருக்கா, சாப்பிட்றவா குறைஞ்சி போயிட்டான்னா உலக இயல்புக்கு நேர்மாறா இருக்குன்னு தோணும் இல்லையோ? உண்மை. அந்த மரம் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தில் 2 பறவைகள் உட்காண்டிருக்கு, ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா. இந்த மரத்தை வச்சுன்னு நிறைய பாப புண்ணியங்களை சம்பாதிக்கிறானோ இல்லையோ, அதுதான் மரம் பழுத்த பழம். அந்த பாபம் புண்ணியம்ங்கிற கர்மாவை பரமாத்மாங்கிற பறவை தொடவே தொடாது, அதனால தான் எப்பவும் பளபளான்னு இருக்கு. பாப புண்ணிய கர்மாவை அனுபவிச்சே இந்த ஜீவாத்மாவுக்கு ஒளி குறைஞ்சிட்டே போகிறது இல்லையோ, அதனால பழத்தை சாப்பிடாத பரமாத்மா பளபளான்னு இருக்கான், பழத்தை உண்கிற ஜீவாத்மா ஒளி மங்கிக் கொண்டே போகிறான். இதை நேர சொல்லாது சாஸ்திரம். துவாசுபர்ணா சயுஜாசகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாத்தேன்னு மறைச்சு சொல்லிடும். நாம் அதை அப்படி இப்படி தேடி ஆராய்ந்து ஓ இப்படி தான் அர்த்தம் போல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதனால தான் வேதங்களுக்கு தமிழ்லேயே மறைன்னு பேர் வச்சா. நான் மறைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ, மறைனா தன் அர்த்தத்தை வெளிச்சம் போட்டு காட்டாமல் மறைத்தே சொல்லும், அதனால அதுக்கு மறைன்னு பேர். இப்ப அதே போல இங்கேயும் ஒரு அர்த்தத்தை மறைச்சு சொல்லுகிறார். இங்கே ஏகாயனோசோ த்விபல, மரத்துல 2 பழம் பழுத்திருக்கே, சுகதுக்கங்கள்ங்கிற பழம். திரிமூல 3, சத்வம் ரஜசு தமசுங்கிற முக்குணங்கள் 3 வேர்கள். சதுரசா 4 ரசம் மரத்துக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு 4 புருஷார்த்தம் 4 ரசங்கள். பஞ்சவிதா ஞானேந்திரியங்கள் 5ம் இதற்கு 5 விழுதுகளாக இருக்கும். ஷட் ஆத்மா 6 ஸ்வபாவங்களோடு இருக்கும். பிராணனுக்கு உண்டானது பசி தாகம், சரீரத்துக்குண்டானது ஜரா மரணம், மனசுக்குண்டானது சோகம் மோகம். இந்த 6 தான் அதுக்கு இருக்கிற 6 ஸ்வபாவங்களாக சொன்னார். அதுக்கு மேலே சப்த பட்டைகள், பட்டை உரிக்கிறமோ இல்லையோ, இந்த 7 பார்த்தா வசா மாம்ச ருதிர மேதா மஜ்ஜ அஸ்தி சுக்கலம். நம்ம உடம்புல இருக்கிறது எலும்பு சீழ் சதை அஸ்தி சுக்கலம், இந்த 7 7 பட்டைகளாக சொல்லுவார்கள். அதற்கு மேலே சப்த சப்த துவக்கு அஷ்டவிடபா. அஷ்டவிடபான்னு சொன்னது மகான் பிரகிருதி அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரங்களான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இந்த 8 சேர்த்து அட்டவிட்டபம்னு சொன்னார். நவாக்ஷா 9 ஓட்டை இருக்கான் அந்த மரத்திலே. இந்த உடம்புக்குள்ள 9 துவாரங்கள் இருக்கு இல்லையோ, 2 கண் இருக்கு, 2 மூக்கு இருக்கு, 2 காது இருக்கு, வாய் இருக்கு, மலஜலம் கழிக்கிற துவாரங்கள் இருக்கு. ஆக நவத்வார புறமான பட்டணம். கீழே புரஞ்சரோபாக்கியானத்திலே ஒரு மாதிரி இந்த கதைகளை பார்த்துருக்கோம். நவாக்ஷா தசச்சதி 10 பிராணன்கள் 10 இலைகள். இப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த மரம். இதுல த்விகா 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு, ஒன்று பரமாத்மா, ஒன்று ஜீவாத்மா. இந்த மரத்துக்கெல்லாம் அதிபதியான கண்ணனே உன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறோம். இப்போ இப்படியே நாம் ஒரு 50 ஸ்லோகம் பார்த்தோம்னா அப்புறம் மிச்சம் இருக்கிற 10 நாளும் இதையே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா இன்னும் 10 நாளும் போகும், 15 நாளும் போகும். இப்படி உயர்ந்த கருத்துக்களை சொல்லி தேவர்களெல்லாம் பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி தேவரீர் வந்து பிறக்க வேணும்னு கேட்க சரியான காலத்துக்கு காத்திருந்தான். ஆவணி மாசன் பிறந்தது. அழகான ரோகிணி நட்சத்திரத்திலே பெருமான் அவதரிப்பதற்காக எல்லாரும் சித்தமா இருந்து சொல்றார். அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனா யர்ஹேவாஜன ஜன்மக்ஷ சாந்தக்ஷர கிரக தாரகம். உயர்ந்த காலம் பிறந்ததாம். அத சர்வகுணோபேதா, நல்ல குணமுடையதான காலம், நல்ல நட்சத்திரம், திச பிரசேதுர் ககனம். ஆகாசத்தை பார்த்தால் எந்த இருட்டும் இல்லாமல் நிர்மலமாக உயர்ந்திருந்தது ஆகாசம்.